இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ரொம்ப டீசெண்டாக டை கட்டிகிட்டு இருக்க ஒரு பேங்க் எஸ் பேங்க். அது எஸ் பேங்க் பண்ணுற அழிச்சாட்டியும் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்குது. குறிப்பாக வந்து பெண்களை வந்து டார்கெட் பண்ணி பெண்களின் வேலையை காலி செய்ய வச்சுறாங்க. இதுக்கு ஆதாரப்பூர்வமாக ப்ரூஃப் இருக்குது. என்னால் இங்கே வீடியோ போட முடியாது, ஏன்னா அது வந்து கைட்லைன்ஸுக்கு எதிரானது. அதனால் எதுக்காத்தாலும் என்கிட்ட ஆதாரம் இல்லாமல் நான் பேச மாட்டேன். அதாவது எஸ் பேங்க் பண்ணுறது அலுவலகங்களுக்கு போகிறது, போயிட்டு பெண்களை அசிங்கப்படுத்துறது. இதை எப்படி படித்தவன் செய்யறான் தான் அசிங்கமாக இருக்குது. ஏன்னா ஒரு படித்தவன் என்ன பண்ணணும், ஒரு 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 பெண்மணி எனக்கு தெரிஞ்சுங்க, நுங்கம்பாக்கத்தில் ஒரு பெண்மணி இருக்காங்க. அவங்க ஒரு அலுவலகத்தில் வேலை செஞ்சுட்ருக்காங்க. அவங்க ஒரு 15 வருஷமாக வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கிங்க. கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு உட்காந்து அந்த மேனேஜர்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கேன். அண்ணான்னு அந்த நல்ல டீசெண்டாக பார்க்குறதுக்கு ஒருத்தர் டை கட்டி வந்திருக்காரு, ஒரு 4 பேர் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு சூப்பர் ரொம்ப இருக்கேன். என்ன சார் பிரச்சனை கேட்டாக்கா, இது இப்போ கிரெடிட் கார்டு கட்டல சார், கிரெடிட் கார்டு பணம் கட்டல, வசூல் பண்ண வந்திருக்கோம். அதாவது எனக்கு என்ன சொல்ல ஒரு பெரிய ஒரு இதுன்னா, எனக்கு வந்து வீடியோ இதில் காலைல பார்த்தா ஒரு 4 பேர் நின்றுட்டு இருக்காங்க, அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களாம் பார்த்தா ரொம்ப டீசெண்டாக இருக்கிறாங்க. ஆனால் வந்து பேசுகிறேன் சார், கிரெடிட் கார்டு பேமெண்ட் கட்டல சார், அதனால் ஆஃபீஸுக்கு வந்துருக்கோம். அவங்க இத்தனைக்கும் அவங்க வாங்கின இடம் வேறு, இங்கே இருக்கிற இடம் வடகை இருக்கிற இடம் வேறு, அவங்க வேலை செய்கிற இடம் கொடுக்கவே இல்லை. ஆனால் அந்த வேலை செய்கிற வந்து நின்றுருக்கு, கட்டாக தான் போகுன்றான். இந்த நேரத்தில் ஒரு பெண்மணி ஒரு வந்து இத்தனை நாளாக ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறாங்க சார். அப்படி வேலை செய்யும் போது எவ்வளோ பேர் அங்கே தெரிஞ்சிருக்கும், அக்கம் பக்கத்தில் இருக்கிற அலுவலகங்களும் இவங்க இருக்கிற அலுவலகத்துலேயும். அந்த இடத்துல வந்து நின்று கத்தி பணத்தை கட்டினா தான் போகும்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சால் என்ன ஆகும் சொல்லுங்கள். இப்போ ஒருத்தவங்க வந்து இயலாத ஒருத்தவங்களை வந்து கட்டுன்னு சொல்கிறது வந்து இதை விட கொடுமை வந்து உலகத்தில் வந்து ஒன்றும் கிடையாது. ஒருத்தரை வந்து ஒரு அடி கூட அடிச்சிடலாம், ஏன்னா ஒரு அடிச்சுட்டு கூட ஒரு மன்னிப்பு கட்டலாம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் மனதளவில் வந்து தன்மானத்தை பாதிக்கிற விஷயம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் எனக்கு என்னம்மா கிரெடிட் கார்டு கட்டல இங்கேயே வந்துட்டாங்களாமே அப்படின்னு இப்படி சொல்கிறது. இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், ஐயோ நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமோ. அதாவது அந்த நேரத்துக்கு உங்களுக்கு எதுவுமே தோணாத ஒருத்தரவங்க வந்து ஒரு இந்த விட தாக்குதல் ஒன்றும் பண்ண முடியாது நான் நினைக்கிறேன். அதாவது அதுக்கப்புறமா வந்து எங்கள் டீம் பேசி அவங்களை அனுப்பிச்சதெல்லாம் வேறு விஷயம்.